வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் இந்த வார ராசி பலன்களாக ஒரு வாரத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். தொடங்கக்கூடிய நாள் 13ஆம் தேதி அக்டோபர் தொடங்கி 19ஆம் தேதி அக்டோபர் வரை, ஒரு திங்கட்கிழமையிலிருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கக்கூடிய ஒரு வாரத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் அன்று தமிழ் மாத பிறப்பாக ஐப்பசி மாதத்தின் அடிப்படையில் சூரியன் கிரகம் கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறுகிறார். அந்த 18, 19 2 நாட்கள் மட்டும் சூரியனுடைய அமர்வு துலாத்தில் இருந்து இந்த பலன்களை ஒரு முக்கியமான ஆளுமையாக மாற்றி கொடுக்க இருக்கிறது. 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் சூரியனுடைய மாற்றம் இருக்கக்கூடிய அதே நாளில் குருவினுடைய அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குருவும் மாறுகிறார். ஸோ 18ஆம் தேதி தொடங்கி தனியாக ஒரு பதிவு கொடுத்தால் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை மற்றொரு பதிவில் பார்க்கலாம். போன வார பலன்களின் தொடர்ச்சியாக இந்த வாரத்திற்குடைய பலன்களை இப்பொழுது 13 முதல் 19 வரை பார்க்கலாம். இந்த ஒரு வாரத்திற்கு முதல் பலனாக மேஷ ராசிக்கு பார்க்கும் பொழுது, முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு 5ல் தனித்து அமர்ந்திருக்கக்கூடிய குருவினால் மன ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக கவனம் தேவை. தினசரி தெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, பிராணாயாமா, யோகா போன்றவை செய்வது ஒரு நன்மையை கொடுக்கும். தனித்த குருவாக 3ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக செல்வது பாதுகாப்பு. மற்ற நிலையில் இவர்களுடைய குருவினால் வாழ்க்கை துணைக்கு லாபம், அதிர்ஷ்டம், குழந்தைகள் வகையில் ஒரு ஏற்றம், அவர்களுக்கு லாபம், இதெல்லாமே ஒரு நல்ல நிலை. மேஷத்திற்கு மட்டும் தனித்த குரு 3இல் இருப்பது, அது 8க்கு 8ஆக இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக நிதானம் தேவை. கவனமாக பார்த்து கொள்வது நல்ல பலன்கள். இந்த ஒரு வாரத்திற்கு பொருளாதார வகையில் இவர்களுக்கு தொழில் லாபமும் வருமானமும் ரொம்ப திருப்தியான நிலையை கொடுக்கும். 6இல் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் இணைந்து இருப்பது இவங்களுக்கு அற்புதமான வருமான ஸ்தானத்திற்கு சாதகமான நிலை. பணியில் பிரமாதமான வளர்ச்சி, ஏற்றம், ஒரு டீம் ஒர்க்காக இணைந்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், ஒரு வெற்றியான ஒரு அமைப்பை இவங்களுக்கு கொடுக்கும். இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் சற்று அமைதியாக பொறுமையாக டீல் பண்ணுவது, புதிய நண்பர்களிடமும் சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலன்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய 6க்குடைய புதன் 7ஆம் வீட்டில் இவங்க ராசிநாதன் செவ்வாயுடன் இணைந்து ராசியை 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டே இருப்பது ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ்னால் இவங்களுக்கு ஏற்படலாம், மன அழுத்தத்தினால் ஏற்படலாம், நரம்பு தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம். இரத்த அழுத்தத்திலும் அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல தொடர்ந்து அக்கறையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். பொருளாதாரத்திற்கு சிறப்பு, குடும்ப வாழ்விலும் ஓரளவிற்கு அமைதியாக இருக்கக்கூடிய இந்த வாரம். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கும் பொழுது சுயசாரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி பேச்சு ஸ்தானத்தில் இருப்பது என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக பிடிவாதமாக பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. முக்கியமாக இது குடும்ப வாழ்வில் அதிகமான ஒரு ஆளுமையை கொடுத்து குடும்ப வாழ்வில் ஒரு குழப்பத்தை கொடுக்க அதிக வாய்ப்பாக இருக்கிறது. 6இல் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் இணைவு குழந்தைகளுக்கு வேலை, வருமானம், அதற்காக அவங்க பிரிந்து செல்லக்கூடிய நிலையாக பாசிட்டிவான பலனையும் கொடுக்கலாம். சிலருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஓரளவிற்கு நீங்கள் சரியாக பார்த்து கொள்வது நன்மை. பணியில் நல்ல வளர்ச்சி, பணிக்கான வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு நல்ல ஏற்றம் கொடுக்கும். ரிஷபத்திற்கு சுயதொழில் நண்பர்களுக்கும் பிரமாதமான வளர்ச்சி, வருமானத்தில் மிகுந்த ஒரு மேன்மை, திடீர் தனப்பிராப்தி கூட அவ்வப்பொழுது இவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இவர்களும் இருக்க வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கை துணையும் சரியாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக 2 நாட்களில் சூரியனுடைய மாற்றம் உங்களுடைய 6ஆம் வீட்டில் வந்து அமர்வது மேலும் ஆரோக்கியத்தை ஐப்பசி மாதம் முழுவதும் ரிஷபராசி நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையான நிலையாக வைத்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு கிரகம் தனித்த குருவாக இருக்கிறார். இவர் பாதகாதிபதி. கண்டிப்பாக திருமண வாழ்வில் விட்டு கொடுப்பது மட்டுமே இவர்களுக்கும் ஒரு நன்மை, பாதுகாப்பு. வாழ்க்கை துணை சொல்வதை சில சமயங்களில் நீங்கள் சரி என்று ஏற்றுக்கொள்வது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது கிரகத்தினுடைய ஆளுமையினால் நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு இடமாற்றம் தொடர்பான விஷயங்கள், பணிக்கான சில வெற்றிகள், பணியில் நினைத்தது போன்ற சில விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய பலன்கள், இதெல்லாமே இந்த கேதுவுடைய நிலையினால் நிறைய தடங்கல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பொறுமையாக இருப்பது, விநாயகர் வழிபாடு செய்வது ஓரளவிற்கு நன்மை கொடுக்கும். ஆனால் கேதுவை தாண்டி சுக்கிரன் கிரகம் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி நகர்ந்து விட்ட நிலையில் ஓரளவிற்கு உங்களுக்கு விஷயங்கள் முன்னர் இருந்ததை விட அடுத்த கட்டத்திற்கு மெதுவான ஒரு
வளர்ச்சியை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கிறது. செவ்வாயுடைய அமர்வு துலாம் ராசியில் உங்கள் ராசிநாதன் புதனுடனும் இணைந்திருப்பது நினைத்த காரியங்களை எந்த பாடுபட்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன்களை உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக அமையும். சூழலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியான நிலையை முயற்சி செய்து அடையக்கூடிய நல்ல பலன்களை நோக்கிய சூழல்களாக கொடுக்கக்கூடிய கிரக நிலை இது. தொடர்ந்து பணியில் சற்று பொறுமையாக இருப்பது, புதிய வேலை தேடுபவர்கள் வேலை கிடைப்பதற்கு முன் வேலையை விடாமல் இருப்பது ஒரு முக்கியமான பலனாக நான் சொல்ல நினைப்பது. விரயங்களை அதிகமான டார்கெட் பண்ணக்கூடிய நிலையாக இருப்பது, புதிய வேலைக்கு தேடுபவர்கள் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, விநாயகருக்கு சில பிரார்த்தனைகள் செய்து கொள்வது, மேலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நினைத்த காரியத்தை ஜெயித்து கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். அடுத்தது இந்த வார பலன்களில் கடகராசிக்கு பார்க்கும் பொழுது, கடகராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு குடும்ப வாழ்வில் சில பொறுமையான விஷயங்களாக இருப்பது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, இருவரும் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது, முக்கியமான பலன்கள் 2இல் இருக்கக்கூடிய கேது கிரகமும் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் சற்று பொறுமையை சோதிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஒரு சிலருக்கு தொடர்ந்து குடும்ப வாழ்வில் ஒன்றாக இணையக்கூடிய சூழல் சில தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய பலன்கள் போல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் 3ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியனுடைய அமர்வு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தினால் நல்ல விஷயங்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாக அமையும். குலதெய்வ வழிபாடு இருவருமே செய்து கொள்வது, அவரவருடைய குலதெய்வ வழிபாடு, வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு முன் நெய் தீபம் வைத்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு தடை நீக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடிய நல்ல பலன்களாக அமையும். கடகராசிக்கு இவங்களுக்கு பணி ரீதியிலான வளர்ச்சி, நல்ல லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம், இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மேன்மையான பலன்கள். அதிகமான இடமாற்றங்கள், பணிக்காக, தொழிலுக்காக, நீண்ட தூர பிரயாணங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய பிரயாணங்கள் கடகத்திற்கு ரொம்ப ஹைலைட்டான பலன்களாகவே இருக்கிறது. இறுதியாக 18, 19 2 நாட்களில் தமிழ் மாத அடிப்படையில் ஐப்பசியாக சூரியனுடைய மாற்றம் துலாத்தில் அமர்வது இவங்களுக்கு ஒரு பிரமாதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிசார குருவும் அதே 18ஆம் தேதி இந்த வார இறுதியில் உள்ள 2 நாட்களுக்குடைய பலன்களாக நடப்பது குடும்ப வாழ்வில் இருந்த நீண்ட நாள் சிக்கல்கள் தீரக்கூடிய பலன்கள். கடக ராசிக்கு எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கக்கூடிய பலன்களாக இந்த வார இறுதியிலேயே ஒரு மிகப்பெரிய யோகமான பலன்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கும் பொழுது, சிம்மத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனும் செவ்வாய் கிரகமும் அதிர்ஷ்டஸ்தானத்தை, பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்த அளவிற்கு ஜெயித்து மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். லாபஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய தனித்த குரு கிரகம் பார்வையினால் நன்மைகளை செய்வார். அமர்ந்த வீட்டின் பலன்களை கண்டிப்பாக தொல்லைகளாக அமையும். குழந்தைகள் வகையில் சற்று பொறுமையாக இருப்பது இந்த மாதம் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு சற்று ஒரு சுமாரான ஒரு பலன்களை கொடுக்கும். அதன் பிறகு குழந்தைகளுக்கு இருந்த தடைகள் நீங்கி அவர்களுக்கு குடும்ப வாழ்வில் ஒரு மேன்மை, அவங்களுக்கு வருமானத்தில் உயர்வு, வெளிநாடு பிரயாணங்கள் போன்றவை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படும். இதெல்லாமே சிம்ம ராசிக்கு ஒரு நீண்ட நாள் விருப்பங்களாக நிறைவேறக்கூடிய நல்ல பலன்கள். ராசிநாதன் சூரியன் 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்திருப்பது தொழில் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறுதி 2 நாட்கள் 18, 19 சூரியன் உங்கள் ராசிநாதனாக இருந்து 3ஆம் வீட்டில் வந்து அமர்வது ரொம்ப பிரமாதமான. குழந்தைகளோடு இருந்த அந்த கசப்புத்தன்மை எல்லாமே நீங்கி அதிக நண்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய மனநிலையில் வந்து செட்டில் ஆவார்கள். நீங்கள் நீண்ட நாள் விரும்பிய விஷயங்களை உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு செய்வார்கள்னு சொல்லலாம். ஒரு இணக்கமான நிலை உங்களுடைய குழந்தைகளோடு ஏற்படும். காதல் தொடர்பான விஷயங்களிலும் இதே பலன்கள், பூர்வீகம் தொடர்பான விஷயங்களிலும் சிம்ம ராசிக்கு இதே பலன்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு மேன்மையையும் நன்மையையும் இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மனதில் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள், ஒரு உற்சாகத்தை உணரக்கூடிய நல்ல பலன்கள். அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன், உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம், ஏதோ தனப்பிராப்தி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்விற்கு இது ஒரு ஆகாத தொல்லையான நிலையை கொடுத்து கொண்டே இருப்பது போன்ற அமைப்பு. முதலில் இருக்கக்கூடிய இந்த வாரத்தின் 5 நாட்களுக்கு சற்று பொறுமையாக அமைதியாக இருப்பது நன்மைகளை கொடுக்கும். வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய குரு கிரகம் இந்த வாரம் 18ஆம் தேதி அதிசாரமாக அவர்களுடைய புத்திஸ்தானத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது அவங்க சொல்லக்கூடிய சில கருத்துக்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான
நன்மைகள் நடக்கும், இடமாற்றம் தொடர்பாக இல்லை சில விரயங்கள் செய்து கொள்வது, ஏதாவது குடும்பத்திற்கு தேவையான டெசிஷன்ஸ் உங்களோட வாழ்க்கை துணை சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்வது குடும்பத்திற்கே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும். சூரியனுடைய அமர்வும் இறுதி 2 நாட்கள் 18, 19 அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்கு மாறக்கூடிய ஐப்பசியாக இருப்பது ஒரு நல்ல பலன்கள். விரையாதிபதி ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் வீட்டில் நீசமாகிறார். விரயங்கள் ஓரளவிற்கு குறையும். ஒரு நீண்ட நாள் முயற்சிகளுக்கான ஒரு முடிவான சில நல்ல டெசிஷன்ஸை எடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த நீண்ட நாள் தடுமாறிக்கொண்டே இருந்த ஒரு முக்கியமான முடிவுகள் இந்த சூரியனுடைய மாற்றத்திற்கு பிறகும் குருவினுடைய அதிசாரத்திற்கு பிறகும் தீர்மானமான முடிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல பலன்கள் கன்னி ராசிக்கு ஒரு பெருமூச்சான நிலையை கொடுக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்கு பார்க்கும் பொழுது, துலாம் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயும் புதன் கிரகமும் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய ஒற்றுமையான நிலையை காட்டுகிறது. அதிர்ஷ்டத்தினால் மேன்மை, மனதில் நீண்ட நாள் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டே இருக்கக்கூடிய நல்ல பலன்கள். இந்த வார இறுதியில் 18, 19 உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கும் சூரியன் ராசியில் வந்து அமர்வது கண்டிப்பாக ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை காட்டுவது நன்மைகளை கொடுக்கும். ராசிநாதன் தொடர்ந்து 12லேயே இருப்பது இந்த வார பலன்கள் முடியும் வரை சூரியன் மட்டுமே உங்கள் ராசிக்கு வந்து அமரப்போகிறார் 18ஆம் தேதி. மேலும் அதே 18ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு கிரகம் 9ல் இருந்து 10ஆம் வீட்டிற்கு மாறப்போகிறார். கண்டிப்பாக இது தொழில் ரீதியிலான மேன்மைகளை அற்புதமான நன்மைகளாக துலாம் ராசிக்கு செய்து கொடுக்கும். ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனமும் எச்சரிக்கையும் தேவை துலாம் ராசி நண்பர்களுக்கு. தந்தைக்கான சில ஒரு கவனமான பலன்கள் அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய கட்டாயமான சில சூழல்களாக சில துலாம் ராசி நண்பர்களுக்கு இது நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல கவனமாக இருப்பது நன்மைகளை கொடுக்கும். ஆனால் வருமானம் உயர்வு, குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை, இதெல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு துலாம் ராசியினருக்கு மேன்மையான பலன்கள். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கும் பொழுது, விருச்சிகத்திற்கு 12ல் மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இந்த வாரம் முழுவதும் நகரப்போவதில்லை. தொடர்ந்து உங்களுக்கு சில விரயங்களாக இருக்கலாம். பணி ரீதியிலாக நிறைய அலைச்சல்கள், பணிச்சுமை, இது போன்ற சில சோர்வான நிலையாக இருக்கலாம். அஷ்டமாதிபதியும் 12ல் புதன் இணைந்து செவ்வாயுடன் இருப்பது கண்டிப்பாக இது பணி ரீதியிலான மேன்மைகளையும் விரயங்களுக்கு அதிகமான விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையையும் ஆரோக்கியத்திற்கு சில ஒரு அச்சுறுத்தலான நிலையையும் கொடுக்கக்கூடிய பலன்களாக செவ்வாய் புதனுடைய இணைவு காட்டுகிறது. மேலும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு ஓரளவிற்கு தொழில் ரீதியிலான ஏற்றம், வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலை இருக்கும். இந்த மாதம் இறுதியில், இந்த வார இறுதியில் சொல்லக்கூடிய பலன்களில் 18ஆம் தேதி அன்று சூரியன் உங்களுடைய 10க்குடைய சூரியன் உங்களுடைய 12ல் வந்து நீச நிலை பெறப்போகிறார். கண்டிப்பாக சுயதொழில் நண்பர்களும் அரசாங்கம், அரசியல் தொடர்பான நண்பர்களும் இந்த சூரியனுடைய நீச நிலையில் சற்று பொறுமையாக அமைதியாக இருப்பது, சூழலுக்கு ஏற்றாற் போல அனுசரித்து பொறுமை காப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். இந்த 18ஆம் தேதி சூரியன் மாறக்கூடிய அதே நாளில் அதிசாரமான குரு உங்களுடைய 9 அதே சமயம் பாதக வீட்டில் அமர்ந்து இந்த சூரியனை பார்ப்பது பெரிய அளவிற்கு அரசியல் மாற்றங்கள், அரசியல் தொடர்பான விஷயங்களில் ஒரு பெரிய குழப்பத்தை கொடுப்பதற்கு விருச்சிக ராசியினருக்கு நேரடியான பலன்களை, அதிகமான தாக்கத்தை கொடுக்க வாய்ப்பு இருப்பது போல இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்கள் சுயதொழிலாக இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசியலில் உள்ள நண்பர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு கூட இது ரொம்ப எச்சரிக்கையான பலன்களாக, சாதகமில்லாத ஒரு அமர்வுகளும் குருவின் பார்வையும் சாதகமில்லாத இடத்தில் பாதகமாக இருப்பது ரொம்ப தொல்லையான பலன்கள். இதை நீங்கள் மறக்க வேண்டாம். நவகிரக குரு வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு ஜீவசமாதியில் உள்ள குரு வழிபாடு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த வாரம் லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் புதன் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். ஓரளவிற்கு கடந்த வாரத்தில் இருந்தே ஒரு மன நிம்மதி, ஒரு நினைத்த காரியத்தை ஜெயித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பலன்களாக இவர்களுக்கு நடப்பது மேன்மை. 10ல் இருக்கக்கூடிய சூரியன் கடந்த ஒரு மாதமாக திக்பலத்தோடு இருப்பது பணி ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகளையும் ஆரோக்கியத்தில் பெரிய சிக்கல்களையும் கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த வாரம் 18ஆம் தேதி அன்று சூரியன் உங்களுடைய 10ல் இருந்து 11ஆம் வீட்டிற்கு வந்து நீச நிலை பெறப்போகிறார். குரு கிரகம் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து நீண்ட நாட்களாக 7ஆம் வீடு பாதக வீட்டில் அமர்ந்திருந்தவர் 8ஆம் வீட்டில் அதிசாரமாக வந்து உச்சநிலை பெறுவது, இந்த சூரியனையும் பார்ப்பது உங்களுக்கு
சிலருக்கு திடீர் அரசாங்கம் தொடர்பான ஏற்றமான பலன்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் உள்ள நண்பர்களுக்கு கூட ஒரு இன்செக்யூரிட்டி இருந்த நிலை மாறி திடீரென்று ஒரு பாதுகாப்பான உயர்வை நோக்கிய ஒரு மாற்றமாக இது இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப வாழ்வில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஓரளவிற்கு குடும்ப வாழ்வில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஆனால் உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள், குழப்பங்கள், நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டமாக கண்டிப்பாக இது 18-19க்கு பிறகு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ராசிநாதன் 8ல் போய் உச்சமடைவது உங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத சில ஒரு பணிச்சுமையாக இருக்கலாம், அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம், இது போன்ற நிலை. ஆரோக்கியத்திலும் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும். எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய சூழலை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதற்காக சிரமப்படக்கூடிய நிலையை தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்கள் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு உங்களுடைய தொழில் ஸ்தானமாகிய துலாத்தில் இணைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பது கண்டிப்பாக தொழில் ரீதியிலான முயற்சிகளுக்கு ஒரு மேன்மையான பலன்கள், தொழிலுக்கான நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் விடாத செய்யக்கூடிய முயற்சிகளாகவே கடந்த வாரம் முழுவதும் இருந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது தொடரக்கூடிய பலன்களாக இருப்பது, அதற்கு ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை. தொழிலுக்கான கடன்கள் வாங்கி தொழிலை அடுத்த கட்டம் எடுத்துக்கொண்டு செல்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான பலன்கள். 18ஆம் தேதி மாறக்கூடிய சூரியன் கிரகம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து இணைய போகிறார். இது மகரத்திற்கு சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஓரளவிற்கு உங்களுடைய தொழில் ரீதியிலான விஷயங்களில் சற்று அதிக கவனமும் எச்சரிக்கையும் தேவை. அஷ்டமாதிபதி அங்கே நீசம் அடைவது தேவையில்லாத சில குழப்பங்களை கொடுத்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்து குருவினுடைய அதிசாரத்தினால் சுயதொழில் நண்பர்களை அதிக விரயங்கள் செய்ய வைக்கக்கூடிய, அதிக கடன்களை வாங்க தூண்டக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமே மகர ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலனாக இந்த வார பலன்களில் ரொம்ப ஹைலைட்டான கிரகநிலையாக காட்டுகிறது. அதர்வைஸ் பணி ரீதியிலான நண்பர்களுக்கு பணியில் நல்ல ஒரு சீரான வளர்ச்சி, வருமானம் திருப்தி அளிக்கும். அதே சமயம் மகர ராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையோடு நீங்கள் பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு உங்களுடைய பாதகஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் இரண்டும் உங்களுடைய 3ஆம் வீட்டை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு தேவையில்லாத சில ஒரு தைரியமான ஒரு நிலையை கொடுப்பது போல தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய பலன்கள். கடந்த வார பலன்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம், ஓவர் தைரியம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் அப்படின்னு என்னுடைய பலன்களில் நான் சொல்லிக்கொண்டே இருந்தது நினைவிருக்கிறது. இந்த வாரம் முக்கியமாக 18ஆம் தேதி சூரியன் கிரகம் உங்களுடைய 7ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் வந்து நீசமடைவது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் நேரடியான பாதிப்பை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. ஓரளவிற்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து அக்கறையாக இருப்பது, இது தொடர்ந்து கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கை துணையை டார்கெட் பண்ணுவது போலவே கிரகநிலை இருப்பது ஒரு விதியின் விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சூரியனும் இணைந்திருக்கக்கூடிய அந்த வாரத்தின் முதல் 5 நாட்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன். குருவினுடைய அதிசாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு கிடைத்து கொண்டிருந்த குரு பார்வை நீங்கி உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய பலன்களாக அவர் உங்களுடைய 6ஆம் வீட்டில் வந்து உச்சமடைவது பணிக்கு சிறந்த நிலை. அதே சமயம் திருமண வாழ்விற்கு இது ஒரு பிரிவினையை கொடுப்பதற்கான ஒரு இருவருக்கும் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தலாம், இல்லை இருவருக்கும் இருக்கக்கூடிய வாக்குவாதத்தை அதிகப்படுத்தி குடும்ப வாழ்வை ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கக்கூடிய கிரகநிலை இருப்பதனால் இதற்கேற்றாற் போல நீங்கள் சரியாக பார்த்து கொள்வது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, இருவரும் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பு. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த வாரம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிநாதன் குருவாக எடுத்து பார்க்கும் பொழுது அவர் 4ல் தனித்த குருவாக சுயசாரத்தில் சென்று கொண்டிருந்தது. விரயஸ்தானத்தில் அதே ராகு அதே குருவினுடைய சாரத்தில் இருவரும் தொடர்பாக இருந்தது. தவிர்க்க முடியாத ஒரு அதிக விரயங்களை கொடுத்து கொண்டே இருந்த நிலையாக தொடர்ந்து காட்டுகிறது. ஆனால் இந்த வாரம் இறுதியில் இருக்கக்கூடிய 2 நாட்களில் 18-19 நாட்களில் மட்டும் குருவினுடைய அதிசாரம் உங்களுடைய 5ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய நிலை. ஒரு சுப வீடாக 5 ஒரு பூர்வ புண்ணிய வீடாக உச்சநிலை பெறக்கூடிய குருவாக இருப்பது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கும் சனியையும் 7.5 சனியுடைய நிலையை பார்ப்பது விரயத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். மீன ராசிக்கு 8ஆம் வீட்டில் மறைந்திருந்த செவ்வாயும் அந்த செவ்வாயோடு இணையக்கூடிய சூரியன் ஐப்பசி மாதமாக 18ஆம் தேதி வந்து இணையக்கூடிய சூரியன் கண்டிப்பாக உங்களுடைய பணி ரீதியிலான விஷயங்களில் சற்று அதிக எச்சரிக்கை உங்களுக்கு தேவை.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி பலன்களை யாரெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறீர்களோ உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த மீனத்திற்கு தொடர்ந்து 6ஆம் வீடு ஏதோ ஒரு சிக்கலை கொடுத்து கொண்டே இருப்பது. இந்த கிரகநிலை கூட பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 6இல் இருந்தார் ஆவணி மாதம். புரட்டாசி மாதம் அவர் 7ஆம் வீடாக பாதக வீட்டில் இருந்தார். இப்பொழுது 8ஆம் வீட்டில் வந்து அவர் நீச நிலை பெறுகிறார். ஸோ பணிக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இது எல்லோருக்கும் நடக்குமா அப்படின்னா நடக்காது. யாருக்கெல்லாம் பிறவி ஜாதகத்தில் பணி தொடர்பான சிக்கல் தசாபுத்திகளில் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த கோச்சாரம் அந்த பலன்களை அதிகமாக செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மீனராசி பணியில் சற்று கவனமாக இருப்பது, வேலையை விட்டுடாமல் உங்களால் முடிந்தவரை அதை ப்ரொடெக்ட் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். குருவினுடைய அதிசாரம் உங்களுக்கு எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சுயதொழில் ரீதியிலான மேன்மைகள், அற்புதமான அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய நன்மை ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள், பெரிய ஒரு லாபம், சிலருக்கு திடீரென்று வேலை கைவிட்டு போய் அதனால் கிடைக்கக்கூடிய லாபமாகவும் இது இருக்கலாம். ஓரளவிற்கு அவங்கவங்க சூழலுக்கு ஏற்றாற் போல டெசிஷனை சரியாக எடுப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் இந்த வார பலன்களாக 13ஆம் தேதி அக்டோபர் தொடங்கி 19ஆம் தேதி அக்டோபர் வரை இந்த ஒரு வாரத்திற்கான பலன்களாக நம்ம பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.